வணக்கம். காரசாரமான உணவு சாப்பிடுவதால் கிடைக்கும் ஆரோக்கிய நன்மைகள். காரசாரமான உணவு யாருக்குத்தான் பிடிக்காது? அதிலும் இளம் காலை இளைஞர்களுக்கு காரம்தான் பெரும்பாலும் பிடிக்கும். பாசமான தாய்மார்கள் எப்போதும் காரசாரமான உணவை சாப்பிட வேண்டும் என கூறுவது வழக்கம். இது பாசத்தின் புறதளிப்பு. உடல் எடை குறைக்க உணவுகளை இப்படித்தான் சமைத்து சாப்பிட வேண்டும். ஆனால் காரசாரமான உணவு சாப்பிடுவதால் உடலுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கிறது. இதய நலனில் இருந்து புற்றுநோய் கட்டி வராமல் பாதுகாக்கவும் வரை பல நலன்களையும் தருகிறது. காரசாரமான உணவுகள் இரத்த நாளங்களில் தேங்கியிருக்கும் தீய கொழுப்பை நீக்க உதவும் சிறந்த உணவாகும். இனி காரசாரமான உணவு சாப்பிடுவதால் கிடைக்கும் ஆரோக்கியமான நன்மைகளை பற்றி பார்க்கலாம் வாங்க. உடல் எடை குறையும். காரசாரமான உணவினை சாப்பிடுவதால் உடல் எடை குறையுமாம். இதற்கு மிளகாய் தூள் பயன்படுத்தக்கூடாது. பச்சை மிளகாய், மஞ்சள் தான் பயன்படுத்த வேண்டும். காரசாரமான உணவு உடலில் உள்ள காலோரிகளை வேகமாக கரைக்க உதவுகிறது என்பதே இதற்கான காரணம். இதய நலன். காரமான உணவு சாப்பிடுவதால் உடலில் இருக்கும் கொழுப்பின் அளவை விரைவாக குறைக்கவும் முடியும். உடலில் கொழுப்பு சத்து குறைவதால் மாரடைப்பு போன்ற இதய கோளாறுகள் ஏற்படாமல் தடுக்க முடியும். முக்கியமான இதய குழாய்களில் கொழுப்பு சேர முடியாது காக்க முடியும். புற்றுநோயை தடுக்கும். சில கார உணவுகள் புற்றுநோய் கட்டிகளை தடுக்கும் ஆற்றல் இருக்கிறது. மஞ்சள், மிளகு போன்ற இதய மசாலா உணவுகள் இந்த வகையில் சிறந்த பலன் தருகிறது. புரோஸ்டேட் புற்றுக்கட்டி வராமல் தடுக்க இந்த உணவுகள் சிறந்த முறையில் பலன் தரும். குறைந்த இரத்த அழுத்தம். வைட்டமின் ஏ மற்றும் வைட்டமின் சி இதய தசை வால்களை வலுவழுக்க உதவுகிறது. மிளகு போன்ற கார உணவின் சூடு இரத்த ஓட்டம் உடல் முழுவதும் சீரான முறையில் இயங்க உதவுகிறது. இவையெல்லாம் இதய வலுவினை அதிகரிப்பதோடு குறைந்த இரத்த அழுத்தம் ஏற்படாமல் இருக்க உதவுகிறது. சத்துக்கள். கார உணவுகளில் வைட்டமின் ஏ, வைட்டமின் சி, வைட்டமின் B6, கால்சியம், இரும்பு சத்து, மெக்னீசியம் போன்ற நிறைய சத்துக்கள் இருக்கின்றன. சமீபத்திய ஆய்வு ஒன்றினை காரமான உணவை சாப்பிடுபவர்கள்தான் அதிக நாள் உயிர் வாழ்கிறார்கள் என கண்டறிந்துள்ளனர். எச்சரிக்கை. அமிர்தமாக இருந்தாலும் அளவுக்கு மீறினால் நஞ்சுதான். அளவுக்கு அதிகமாக காரத்தை உணவில் சேர்த்துக்கொள்வது வாய்ப்புண், அல்சர் போன்ற ஏற்பட காரணமாக இருக்கிறது. மேலும் பல சுவாரஸ்ய தகவல்களை தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.